கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியில் எபேசியர் 6:17 இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம் என்பது வசனத்தை குறிக்கும். டெய்லி வசனம் வாசிப்பது என்பது அது நம்முடைய ஹேபிட்டாக இருக்கிறது. ஆனால் வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். அதுவே வேத அறிவை நமக்கு வளர்க்கும். சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு டயர்டாகும். ஆனால் வசனம் படிக்காமல் இருந்தால் ஆத்மா டயர்டாவது நமக்கு தெரிவதே கிடையாது. வேதத்தில் நிறைய பட்டயங்கள் உண்டு. எந்த பட்டயத்தை நாம் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2:12 இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சபைகளுக்கு பேசுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பட்டயமானது நம்ம ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும். நம்மை இது கிளீன் பண்ணும். வசனம் உங்களை விடுதலையாக்கும். இது குறித்து தான் நான் முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வேத அறிவை பெருக்குவதாய் காணப்படும். ஒரு புரிதலை உண்டாக்கும். எபேசியர் நிருபம் 6:17 வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பட்டயம் இருக்கு பாத்தீங்களா, இதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பட்டயம் வேதத்தை பொறுத்த வரைக்கும் வசனம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப பட்டயம் என்பது ஒரு வசனம், நம்ம கையில் இருக்கிறதான இந்த வசனம் தான். பொதுவாக சபை என்பது வசனத்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுகிறது. ஒரு வசனம் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நிறைய பேர் பைபிள் வாசிக்காம ரொம்ப ஈஸியா இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் உணர்த்துறது என்னன்னா, நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் லைட்டா உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும். உங்களுக்கு தெரியும், அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். 2வது நாள் சாப்பிடாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியும், கொஞ்சம் தூக்கமா வரும், கொஞ்சம் படுக்கணும் போல தோணும், எல்லாம் இருக்கும். நான் சொல்றது ஃபாஸ்டிங் பிரேயர் அப்போ சொல்றேன், நீங்க பார்த்துருப்பீங்க. 3வது நாள் 4வது நாள் ஆக 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 நீங்க அதுல பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டிங் 20 நாள்லாம் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கேஷுவலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரீரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பழகிடும். அதே மாதிரி தான் உங்க ஆத்மா வசனம் இல்லாம வாழ பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வசனம் இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஒன்று வந்துடும். அதே மாதிரி தான் வசனம் இல்லாவிட்டால் உங்களை ஆத்மா வீக் ஆகும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, வீக் ஆகிட்டே போகும். ஒரு இடத்தில் உங்கள் ஆத்மா செத்து போகும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். நமக்கே தெரியாது. இப்போ சாப்பிடாம இருந்தா பாடி வீக் ஆகிறது தெரியும், ஆனா வசனம் இல்லாம ஆத்மா வீக் ஆகிறது தெரியாது. அது நல்லா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதோட வாழ பழகிட்டவங்களுக்கு, அது கூடவே அப்படியே ஜேர்னி பண்றவங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மா இந்த வசனம் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா வசனம் என்பது ஒரு டேஸ்ட், அது ஒரு விதமான சந்தோஷம். அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. அதுவும் வசனத்திலையும் ரெவலேஷன் ஒன்று இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, வசனத்துக்குள்ள இருந்து ஒரு வெளிப்பாடு. அதை நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை உங்க இருதயம் வாஞ்சிக்க தொடங்கிடும். அதுக்கப்புறம் அது இல்லாம ஒரு அந்த லைஃப் ஏதோ ஒரு நீங்க விட்டா மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று நமக்கு இல்லை, லைஃப்ல லாஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளதான் நீங்க வரணும். அப்போ இந்த வசனமானது, இன்னொன்னு சொல்றேன், டெய்லி வசனம் படிக்கிறதுங்கிறது பழக்கம், அது ஒரு ஹேபிட். நான் அதை குறையா சொல்லலை, ஆனா வசனத்தை தியானிப்பது தான் முக்கியம். நான் சொல்லுங்க, புரியுதா? வசனத்தை படிக்கிறது நல்லது, ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை விட அது ஒரு 10% தான் வச்சுக்கோங்களேன். வசனத்தை தியானிப்பது தான் ரிமைனிங் 90%. நிறைய பேருக்கு ஹேபிட் இருக்கு, வசனம் படிக்கிற ஹேபிட் இருக்கு. கேட்டா சொல்லுவாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா? ஆம் அப்படின்றவாங்க. என்ன வாசிங்க, என்ன கர்த்தர் அதுல இருந்து பேசினாரு, அதுக்கு பதிலே இருக்காது. அப்போ வசனத்தை தியானிக்கும் போதுதான் அதுல இருந்து கிடைக்கக்கூடியது தான் உங்க ஆத்மாவுக்கு பலன். அப்ப இந்த வசனத்துல பட்டயம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டயத்துல வசனத்துல பல வகை இருக்கு. நம் வாழ்க்கைக்கு தேவையான பட்டயத்தை எப்பப்ப என்னென்ன பட்டயம் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் வேலை செய்யும் போது பாருங்க, நீங்க ஒரு கத்தி வச்சிருப்பீங்க இல்லையா? எங்க அம்மாலாம் 2-3 வகையான கத்தி வச்சிருப்பாங்க. அது பயங்கர. எங்க அம்மாலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டு சீவுறதுக்கு ஒரு சின்ன கத்தி ஒன்று வச்சிருப்பாங்க. தேங்காய் பற்ற போடுறதுக்குன்னு ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. அது அதை விட கொஞ்சம் என்னவா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கத்திலாம் இருக்கும். அப்புறம் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்து அதை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு கத்தி இருக்கும். அதே மாதிரி தான்
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓடி முடிக்கிற வரைக்கும் நிறைய பட்டயங்கள் இருக்கு. அப்பப்போ அந்தந்த பட்டயத்தை எடுத்தாதான் முடியும். நாம ஒரே பட்டயத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஆனா வசனம் ஒண்ணுதான். இப்ப இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, அவர் கிருபை பொருந்தினவராய் பேசினார். அப்படிதானே இருக்குது, கிருபை பொருந்தினவராய் பேசினார். அடுத்து இன்னொரு இடத்துல இருக்கு, முகதாட்சண்யம் இல்லாதவராய் பேசினார். இங்க எப்படி இருக்கு, கிருபையா பேசுறாரு. அங்க எப்படி பேசுறாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. நம்ம பாஷையில சொன்னோம்னா முகதாட்சண்யம் இல்லாமல் பேசினார். இன்னொரு இடத்துல கோபம் மூண்டவராய் பேசினார். இல்லையா, கோபம் மூண்டவராய், பெத்சாயிதாவே கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, அப்படி ஒரு இடத்துலயும் பேசுறாரு. ஒரு இடத்துல பேசும்போது தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். ஒரு இடத்துல பேசும்போது நான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நானும் உன்னை நியாயத்திருக்க. ஒருத்தருக்கு பரிசேயருக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, விசுவாசிக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, சீஷர்களுக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. வசனம் என்பது பட்டயம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பட்டயத்தை அவர் யூஸ் பண்ணுகிறார். ஆனா வசனம் ஒன்று தான், யூஸ் பண்ற மெத்தட் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சபைக்கு பேசும்போது கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. நீ பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவ பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்லும் போது, நாங்க இப்பதான் சமீபத்தில் அதை படிக்கும் போது கர்த்தர் உணர்த்தினாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இயேசுவை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. இந்த இடத்துல 1ஆம் அதிகாரத்துல முழுக்க பாத்தீங்கன்னா இயேசுவை பத்தி, அதாவது இப்படிதான் இயேசு இருப்பாருன்னு உங்களால அங்க கெஸ் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுமே எக்ஸாம்பிளா இருக்கும். தலை வெண் பஞ்சை போல் இருந்தது, கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அதே மாதிரிதான் அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்படின்னா வார்த்தை. ஆனா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்குது அப்படின்னு இருக்கு. பொதுவா நீங்க வீட்டுல வாங்குற கத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ஷார்ப்பா இருக்கும், இந்த பக்கம் தான் ஷார்ப்பா இருக்கும், அதை வெட்டுவீங்க. நீங்க எந்த பக்கம் பத்தி இளநீ வெட்டி கொடுக்குறாருல, நீங்க கடைக்கு போய் இளநீ குடிப்பீங்க, அந்த இளநீ கட்டி பாருங்க, ஒரு பக்கம் தான் என்னவா இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பக்கம் ஷார்ப்னஸ் இருக்காது. இருபுறம் என்னன்னா 2 பக்கம் ஷார்ப். இது இந்த ஒலிம்பிக் போட்டிலாம் கத்தி சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு, எந்த பக்கம் குத்தினாலும் உள்ள போகும், அந்த மாதிரி உள்ளது. அதான் பைபிள் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பட்டயம், இந்த வசனமானது சபைக்கு, இது முக்கியமா ஆண்டவர் பேசுறது சபைக்கு. சபைக்கு பேசுகிற வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, 2 பக்கமும் வெட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கேட்கிறவங்களையும் வெட்டும், பேசுறவங்களையும் வெட்டும், 2 புறமும் அது என்ன செய்து வெட்டக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நாம வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு சாரார், பெரும்பான்மையானவர்கள் வசனத்தை யாருக்கோ தான் படிப்பாங்க. இப்போ அது குறிப்பா ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமையானா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செய்தி கொடுக்கணும் தான் அவங்க மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த பட்டயம் என்ன பட்டயம், ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பெரும்பான்மையான செய்தி அப்படிதான் வருது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் செய்தி. அப்பனா அவங்க என்ன விரும்புறாங்கன்னா, இது உங்களை என்கவுண்டர் பண்ணணும், உங்களை ரீச் ஆகணும், உங்க கூட பேசணும், உங்ககிட்ட அது வந்து ஏதோ ஒரு காரியத்தை மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கும். நீங்க யார்கிட்டயே போய் பேச போறீங்க, ஒரு விஷயத்த சொல்றீங்க, சொல்ற அந்த விஷயம் உங்க லைஃப்ல இருக்கா, சொல்ற அந்த விஷயம் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா, அதான் கேள்வி. அட்வைஸ் பண்றோம், இப்ப நான் இப்படி வச்சுக்கோங்க, அட்வைஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு வசனத்துல இருந்து அட்வைஸ் பண்றீங்க, அந்த அட்வைஸை கேட்டு அவன் மாறணும்னு நினைக்கிறீங்க, ஓகே ரைட் ஃபைன், அந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கிறதா, அதான் கேள்வி. அதுதான் இப்போ சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள செய்யுங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க, அவங்க கிட்ட அந்த சுய மாற்றமே இருக்காது. ஆனால் அந்த பட்டயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு, உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா உன் சகோதரன் கண்ணுக்கு போலாம். இது இங்க கிறிஸ்தவத்துல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு, அடுத்தவங்களை திருத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்கள செய்ய சொல்லு, இவங்கள செய்ய சொல்லு. அவங்க மாறணும்னா கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சவுலினுடைய ஆவின்னு வச்சுக்கோங்களேன். தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது கிட்ட போய் நீங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே நானே அந்த மனுஷன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி மாறிடுவான். அவன் மாறுறதுக்கான முயற்சியை செய்வார் தாவீது. ஆனா சவுலு கிட்ட சொன்னீங்கன்னா அந்த மாற்றம் இருக்காது. அதுக்கு ஒரு சுயநீதி பேசிக்கிட்டு இருப்பார் உட்காந்து. ஏன் அப்படி செஞ்சேன், ரே அமலேக்கர் ஆடு மாடை கொன்று போடுன்னு இருக்கு, அவ்வளவுதான் கொன்று போடு. இல்ல அந்த ஆடு மாடை வச்சுட்டேன், ஏதோ அந்த ஆடு மாடு மேல ஒரு ஆசை வந்துருச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப போய் சாமுவேல் கேட்கிறாரு, இந்த ஆடு மாடு சத்தம் கேட்குதே அது என்ன அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணணும், அடுத்த வார்த்தை இல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆண்டவருக்கு யூஸ் ஆகும்னு வச்சோம் அப்படியாவது சொல்லியிருக்கணும். உம்முடைய ஜனங்கள் வைத்தார்கள், ஜனங்க மேல பழி தூக்கி போட்டான். இது எங்க நீங்க பாப்பீங்கன்னா ஆதாம் கிட்ட பாப்பீங்க, ஏன்டா பழம் சாப்பிட்ட, நீர் கொடுத்த ஸ்திரியானவள். அந்த அம்மா கிட்ட, நீ அம்மா சாப்பிட்ட, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. கடைசி வரைக்கும் நான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு அவங்ககிட்ட வரவே வராது. அந்த அந்த பட்டையும் இவங்க பக்கம் வெட்டவே வெட்டாது. அவங்கள உட்காந்து அவங்களுடைய காரியங்களை சொல்லவே மாட்டாங்க. இது குடும்பங்கள்ல ரொம்ப அதிகம். இது சபைகள்ல கூட கொஞ்சம் கம்மி. ஏன்னா சபையில சொல்லும் போது கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பேசுறால அந்த வசனம் வெட்டும். அதுக்கப்புறமா ஆண்டவர் உணர்த்துவார். நல்ல ஆவியில நிறைஞ்சு பேசுற மனுஷனா இருந்தால் பேசும்போதே ஆவியானவர் சொல்வார், இந்த வசனம் உனக்கு பொருந்துதா, இதை நீ செய்யறியா, இது உங்க வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவார். இது ஊழியக்காரனுக்கு சபையில பேசும்போது பரவாயில்ல. ஆனா வீடுகள்ல பாருங்க, பெரும்பாலும் ஆவிக்குரிய குடும்பங்கள்ல இந்த சுயநீதி அதிகபட்சமாக இருக்கும். உங்களுடையது என்ன, நீங்க என்ன, உங்க பக்கம் அந்த பட்டயம் வெட்டுதா, உங்க பக்கம் உங்களை சுத்திகரிக்குதா, உங்க பக்கம் அது உங்களை கிளீன் பண்ணுதா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் முதலாவதாக நீங்கள் யாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி உங்க சைடு அது ஓகேவா, உங்க சைடு பெர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து பாருங்க. இல்லைன்னா அந்த பட்டயம் வெட்டுறதுல எடுத்து நீங்க யூஸ் பண்றதுல பிரயோஜனமே இல்லை. யாரும் அதை உங்ககிட்ட பெருசா எடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயத்தை செய்யாம அதை இன்னொருத்தரை செய்ய சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, நீயே செய்யல அப்புறம் என்ன சொல்ற அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று கொஸ்டின் மார்க் வரும். இப்ப நீங்க சொல்றது நல்ல விஷயமா இருந்தாலும் அது என்ன இருக்காது, அதுக்கு எடுபடாது. அந்த இடத்துல அது ரிசல்ட் கொடுக்காது. பல நேரத்தில் நாம இதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நீங்க டிவி பார்த்துக்கிட்டு பையனை டிவி பார்க்காதேன்னா எப்படி கேட்பான்? நீங்க உடனே என்ன சொல்வீங்க? எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு படி, டிவி எல்லாம் பார்க்காத. அவன் அடுத்த கேள்வி கேட்பான், நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தானே பார்க்கறேன், நான் ஒரு அரை மணி நேரம் தானே பார்க்கறேன், நான் தப்பு அப்படின்னு கேட்பான். இப்ப நீங்க பார்க்காம இருந்துட்டு பார்த்தா அவன்கிட்ட சொன்ன நியாயம். நான் எதாவது சொல்றேன், உங்களால எதை செய்ய முடியுதோ அதை பிரசங்கம் பண்ணுங்க, அதை அட்வைஸ் பண்ணுங்க. செய்ய முடியாத விஷயத்த கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. சரி பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். உங்களால செய்ய முடியுதா தைரியமா சொல்லுங்க, அதுதான் சாட்சி, அவ்வளவுதான். இந்த பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இப்ப நம்மளை வெட்டுறதே கிடையாது, நம்மள அது ஒண்ணுமே செய்யறதில்ல. அது நம்மளை என்ன செய்யணுமா, வெட்டி நம்மளை கர்த்தருக்குள்ள அது என்ன பண்ணணுமா, மாத்தணும், பரிசுத்தமா மாத்தணும், சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. வாசிங்க எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை மட்டும், இந்த ஒரு வசனம் எபிரேயர் 4:12 மட்டும் வச்சு எப்படி வசனம் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை டிசைன் பண்ணுதுன்னு நீங்க அழகா தியானிக்கலாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நீங்க போய் வீட்டில் கூட தியானிச்சு பாருங்க. 3-4 விஷயங்கள் அது முக்கியமாக பேசும். முதல்ல என்ன பண்ணுதான், ஆவியையும் ஆத்மாவையும் என்ன செய்தான், கணுக்களையும் பிரிக்குதான். எப்படி பிரிக்குது? ஆத்மாவை எதுல இருந்து பிரிக்குது? சும்மா நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்றேன், வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஆத்மாவை எதுல இருந்து பிரிக்குது? வசனம் சொல்லுது, என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணோட ஒட்டி இருக்கிற ஆத்மாவை, மண்ணுனா மாம்சம், ஆண்டவர் மண்ணுல தான் மனுஷன் செஞ்சு மாம்சமாக்கினார். இந்த மாம்சத்தோட என் ஆத்மா என்ன செய்யுது, ஒட்டி கொண்டிருக்கிறது, உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன பிரிக்கணும்னா எது தேவை தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் உலகத்தை பிரிக்க முடியும். அதுதான் உங்களை உலகத்தை விட்டு பிரிக்கும், மாம்சத்தை விட்டு பிரிக்கும். ஏங்க வசனத்துக்கும் பிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு சொல்றேன். பல நேரங்களிலே உங்களால் விட முடியாத எத்தனையோ காரியங்களுக்கு விடை எங்க இருக்குன்னா வசனத்துக்குள்ளதான் இருக்கு.
நான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்களேன். சும்மா ஒரு வசனத்தை எடுத்து அதை சும்மா உங்க மைண்ட்ல தியானிச்சுக்கிட்டே இருங்களேன். நீங்க சில சிந்தனைகள், சில போராட்டங்கள்ல இருந்து விடுபடணும்னு நினைப்பீங்கல்ல, இதுல இருந்து நான் வெளியே வரணும், வர முடியல அப்படின்றீங்களா, நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதை மறக்கணும் நினைப்பீங்க. நீங்க ஜெபம் கூட எப்படி பண்ணுவீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த சிந்தனை என்னை விட்டு போகட்டும், ஆண்டவரே இது என்னை விட்டு போகட்டும், ஆண்டவரே அது போகட்டும்னா போகாது. அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு கொண்டு வரணும். உள்ள ஒரு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு கொண்டாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். அதுக்கு அந்த ஆல்டர்னேட் எதுனா வசனம். அதுதான் மாற்று. அதுக்கு மாற்று வேற ஒண்ணுமே கிடையாது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், இந்த சிந்தனை போகணுன்ட்டு புக்கு படிப்போம், இல்லைன்னா டிவி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா யாரு கூட பேசிக்கிட்டு இருப்போம். இது எதுவுமே என்ன செய்யாது, ஆல்டர்னேட்டா இருக்காது. இது முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமா மாறிடும். நீங்க பிரச்சனையோட அங்க போய் உட்காந்து இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட பேசினா உங்களை விட பெரிய பிரச்சனை அங்க உட்காந்துருக்கும். நீங்க போகும்போது அரை டிப்ரெஷன்ல போயிருப்பீங்க, அங்கிருந்து வரும்போது ஃபுல் டிப்ரெஷன்ல வெளியே வருவீங்க. நம்மளே பிரச்சனை அங்க போனா அது அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு, இனிமேட்டு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை அப்படியே ஆற்றி தேற்றி மாத்தி எல்லாத்தையும் மாத்திரும். அப்போ வசனம் தான் அதுக்கு ஆல்டர்னேட் யாருமே இல்லை. சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, இப்போ மாறிட்டான், ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்கிறான் உட்காந்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட. அது டிப்ரெஷனுடைய உச்சம். உங்களுக்கு சொல்றேன், அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யும், ஆற்றி தேற்றும். அது பிரிக்கும், உங்கள் ஆத்மாவை துக்கத்தை விட்டு பிரிக்கும். அடுத்து உங்கள் ஆவியை அது என்ன செய்தான், பிரிக்குது. ஆவி பிரிந்தா என்ன தெரியுமா, பூமியை விட்டே வசனம் எங்க கொண்டு போகும் தெரியுமா, ஆவி கர்த்தருடைய தேவன் தந்த தீபமா இருக்கிறது, அது அங்க போயிடும். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தருடைய வசனத்தினால் மட்டும்தான் முடியும். வேற எதுவும் கூட்டு போகாது. அந்த உங்க ஆவிய பூமியை விட்டு அழகா வேறு பிரிச்சிடும். நீங்க எப்படி இந்த பூமிக்குள்ள இருந்து விடுபட போறோம்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. இவர் சொல்லுவார் அழகா, பவுல் சொல்வார் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்துல, என் ஆத்மா, அதாவது மொத்தமா சொல்வார் அவரு, என் சிருஷ்டிப்பு எனக்குள்ள இருந்து போராடுகிறது. எனக்குள்ள இருந்து ஒரு பாவ பிரமாணம் என்ன செய்து போராடுகிறது. ஏகமா எல்லா சிருஷ்டிகளும் என்ன செய்தா, தவிக்கிறதா. என்ன அது கூட அர்த்தம், அவர் என்ன எழுதுறாருன்னா, என் மாம்சத்துக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆவியில எனக்கு ஒரு விடுதலை இருக்குது, ஆவியில எனக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும், இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும், எல்லாம் இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், எல்லாம் இருக்கு. ஆனா அது எதுக்குள்ள இருக்கு தெரியுமா, என்னை செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. புரியுதா உங்களுக்கு? செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள இருக்கு. அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னை விடுதலையா அது செயல்படவே விட மாட்டேங்குது. அது ஒரு போராட்டம். ஒரு நாள் வருங்கிறார், ஒரு நாள் வரும், எல்லா சிருஷ்டிகளும் விடுதலையாக்குமா, எல்லாம் விடுதலையாகி விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்குமா, பரலோகத்துக்கு போகுமா. அதை உங்களுக்குள்ள இருந்து அப்படி வேறு பிரிச்சு கொண்டு போய் உங்களை பரலோகத்துல ஆராதிக்க வைக்க போறது எதுன்னு கேட்டா, பூமியை விட்டு பிரிக்க போறது எதுன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும். அதை எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அது இந்த பூமியை விட்டு உங்களை வேறு பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல நேரத்துல இந்த மாம்சத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் வருவாங்க, ஆச்சரியமா இருக்கும். பயங்கரமா அவங்களுக்குள்ள கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும், இன்னும் சொல்ல போனால் தாளந்து இருக்கும், வரம் இருக்கும். ஆனா அவங்க எங்க இருப்பாங்கன்னா, இதை எதையுமே செய்ய முடியாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள உட்காந்துருப்பாங்க. கர்த்தருக்காக எதையாவது வைராகியமா செய்யணும்னா வீட்டை விட்டே வெளியே வர முடியாது அவங்களால. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் ஏதாவது செய்யணும் பிரதர், ஆண்டவர் செய்யணும். சரி செய்யுங்களேன், ஒண்ணுமே முடியாது, என்னால. மாம்சத்துக்குள்ள உட்காந்துருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆண்டவர் சொல்லிடுவார், ஃபுல் டைமுக்கு நீ வா அப்படிம்பாரு. இவங்களும் கமிட் பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் வேலை செய்கிற கம்பெனியில் போய் எழுதி கொடுத்தோம்னா அவன் 3 மாதம் 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு போகும்பான். பார்த்துருக்கீங்களா? உடனடியாக என்ன பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் போங்க 3 months அந்த ரிலீவிங் பீரியட் அப்படிம்பாங்க. அந்த 3 மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்களால அங்கே ஒர்க் பண்ணவும் முடியாது, ஆனால் வேற வழி இல்லை, ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிற வெறி இருக்கும். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் பைபிள் சொல்லுது. ஆவி உலகத்துக்குள்ள என்ன செய்யுது, போராடுதாமா. இதை விட்டு விடுபட்டு போய் ஃப்ரீயா இரவும் பகலும்
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாகவும் ஆராதிக்கணும்னு இருக்கே, போக முடியல. ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டி வச்சிருக்கு. இதுல இருந்து உங்களை விடுதலையாக்குறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் விடுதலையாக்கும். அல்லேலூயா. அடுத்து ஒன்று என்ன சொல்லுது? கணுக்களையும் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜாயிண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜாயிண்ட், ஏதோ ஒன்னோடு கூட ஜாயிண்ட் ஆயிட்டோமா நம்ம. இந்த ஜாயிண்ட்ல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியல? பிரிக்க முடியாது. வேற வழியே இல்லை, இந்த ஜாயிண்ட்ல தான் இருக்கு. அவர் சொல்றாரு, வசனம் தான் அதை என்ன செய்யுமா? பிரிக்கத்தக்கதாக. சில பிணைப்பு ஏற்பட்டிருக்கும், சில விட முடியாத பிணைப்பு இருக்கும். இது உங்களால என்ன செய்யவே முடியாது, இந்த ஜாயிண்ட்ல இருந்து என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்படி வர வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் தான் வர வைக்குமா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜாயிண்ட்ல இருந்து பிரிப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் உன்னை அப்படி ஒரு கட்டிலிருந்து விடுதலையாக்குவார்னு அர்த்தம். விடுதலையாய் நீ செயல்படுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார்னு அர்த்தம். உன்னை விடுதலையா செயல்பட முடியாம சில ஜாயிண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்குல்ல, இதை நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுல்ல. அப்படி போக வைப்பதற்கு கர்த்தர் என்ன கொடுப்பார்? உங்களை அந்த விடுதலையை கொடுப்பார்னு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், கதவை திறந்து கொடுப்பார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உங்கள் ஆத்துமாவை இந்த பாவத்தை விட்டு, மண்ணை விட்டு, உங்கள் ஆவியை இந்த பூமியை விட்டு, உங்களுடையதான ஊனையும் அணுக்களையும் என்ன செய்தான்? பிரிக்கத்தக்கதாக, அந்த ஜாயிண்ட்ஸ் அதுல இருந்து பிரிக்கத்தக்கதாக வசனம் உதவும். எப்பேற்பட்ட கட்டு, எப்பேற்பட்ட பிடிப்பு, எப்பேற்பட்ட பிணைப்பு, நீங்க விரும்பாதது, அதாவது பாவம் சொல்றேன், விரும்பாத பாவம். ஒரு இடத்துல அவர் சொல்வாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படிம்பார். நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதையே செய்யறேன். நான் எங்க இருக்கக்கூடாது நினைக்கிறேனோ அங்கேயே இருக்கிறேன். நான் எந்த யாரை பார்க்க கூடாது நினைக்கிறேனோ அவங்களே பார்க்கிறேன். ஏன்னா வழி இல்லை, அதான் சிச்சுவேஷன். அப்படிதான் நான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு, ஆனா என்னால முடியல, நான் அங்கதான் இருக்கிறேன். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இதுல இருந்து விடுதலையாக்குறது ஒண்ணு இருக்குன்னா, கர்த்தருடைய வசனம் உன்னை விடுதலையாக்கி அந்த இடத்திலிருந்து நீ விரும்புகிறபடி, ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவலி விரும்புகிறதை கர்த்தருடைய வசனம் செய்கிறது. அல்லேலூயா. வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.